ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மோர் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மோர் குழம்புக்கு என்னென்ன வேணும்னா வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி. ஸோ இப்போ நான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக முட்டை அவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறமா குழம்பு நம்ம தாளிச்சிக்கலாம். இப்போ குழம்பு தாளிக்க வானல் வச்சுக்கலாம். வானல் வச்சுட்டு வானல் காஞ்சதுன்னு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, ஜீரகம், எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு, படி, சோம்பு, சீரகம். வேணும்னா காஞ்ச மிளகா போட்டுக்கலாம். நாங்கள் காஞ்ச மிளகா போடுறோம். முழுசாக போடுறவங்களும் போட்டுக்கலாம், இல்லை கிள்ளி போடுறதுனாலும் போட்டுக்கலாம். காரம் கொஞ்சம் அதிகமாக வேணும்னா. நான் கிள்ளி போடலை, முழுசாக தான் போடுவேன். பச்சை மிளகாவும் அதே மாதிரி தான். நீட்டாக குறுக்க கட் பண்ணி போட்டாலும் போடலாம், இல்லை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டாலும் போடலாம். வெங்காயம் ரொம்ப இந்த இதுக்கு வதங்க தேவையில்லை. கொஞ்சம் ஒரு 50% இல்லை, 40-30% வதங்கினா கூட போதும். ஏன்னா அது குழம்பு கொதிக்குது இல்லை, அந்த இதுலேயே நல்லா வெந்துடும். ஆனால் பொடிசாக வெங்காயம் கட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ நான் பொடிசாக வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன். பெரிய வெங்காயமாக இருந்தால் 1, சின்ன வெங்காயமாக இருந்தால் 2, தக்காளி பழம் ஒரு அரை தக்காளி பழம் போட்டாலே போதும். இது உப்பு எதுக்கு போடுறோன்னா வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்காக தான். மோர் குழம்பு யார் யார் எப்படி அவங்க வீட்டில் பண்ணுவீங்கன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் வீட்டில் தயிர் துவி வைக்கலை. அதுக்காக தான் கடையில் ஒரு மோர் பாக்கெட்டும் சின்னதாக ஒரு சின்ன டப்பா தயிர் பாக்கெட்டும் வச்சுருக்கேன். ஏன்னா தயிர் வெறும் தயிர் மட்டும் போட்டாலும் ஓகே தான். பட் இருந்தாலும் மோரும் தயிரும் போட்டால் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்கிட்ட பூண்டு இல்லை, அதெல்லாம் நான் பூண்டு போடலை. வெறும் வெங்காயம், தக்காளி, இஞ்சி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகாய் மட்டும்தான் போட்டிருக்கேன். கொத்தமல்லி இறக்க பத்தனை போடணும். ஸோ அதெல்லாம் இப்போ கருவேப்பிலை மட்டும்தான் வச்சுருக்கேன். வெங்காயம் இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு ஒரு 30-40%. இப்போ தக்காளி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, இஞ்சி எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கலாம். இதில் மோர் குழம்பு வெண்டைக்காவும் போடுவாங்க, இல்லை பூசணிக்காவும் போடுவாங்க, வடை சுட்டு கூட போடலாம். வெண்டைக்காய் வடையை விட பூசணிக்காய் செம்ம டேஸ்ட்டு, உடம்புக்கு நல்லது. ஸோ அதுக்காக நாங்கள் வெள்ளை பூசணிக்காய், நம்ம ஊர் நாட்டிலலாம் கல்யாண பூசணிக்காய்னு சொல்லுவோம். அந்த வெள்ளை பூசணிக்காய் தான் இப்போ நாங்கள் இதில் போட போகிறோம். சில பேர் மோர் குழம்புக்கு அரிசி, பருப்பு எல்லாம் ஊற வச்சு அரைச்சி அந்த மோர் தயிரில் கரைச்சி இது பண்ணுவாங்க. நாங்கள் வெறும் கடல மாவு, சேம் பேசிஸ் தான். ஆனால் நான் கடல மாவு தான் கரைச்சி ஊற்றுவேன். ஏன்னா அந்த டேஸ்ட்டை விட இந்த டேஸ்ட் சூப்பராக இருக்கும். அந்த வெள்ளை பூசணிக்காயில் இந்த புளிப்போட அந்த இது ஏறி டேஸ்ட்டு ரொம்ப செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சில பேர் தேங்காய் கூட அரைச்சி ஊற்றுவாங்க அதில். இது தோலோடு போடக்கூடாது, தோல் செதுக்கிட்டு தான் போடணும். அதில் இருக்க விதைலாம் எடுக்கக்கூடாது. அந்த விதை எல்லாமே அப்படியே நார்மலாக கட் பண்ணி வெங்காயம் தக்காளி வதங்கியிருக்குல்ல, அதில் கொஞ்சமாக அப்படியே போட்டு ஒரு வதக்கிட்டு நம்ம மோர், தயிர், கடல மாவு, மஞ்சத்தூள் எல்லாத்தையும் போட்டு கரைச்சி வச்சுருக்கோம்ல, ஸோ அதை அப்படியே போட்டு ஒரு கொதி வந்ததும் கொத்தமல்லி போட்டு அப்படியே இறக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களாம் மோர் குழம்புல என்ன வெஜிடபிள்ஸ் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது கட் பண்ணி போட்டு ஒரே ஒரு வதக்கு தான் வதக்கணும். இப்போ இருக்க பூசணிக்காயெல்லாம் கட் பண்ணி போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ மட்டும் கட் பண்ணி போடுங்க. ரொம்ப நிறையா போட்டாலும் குழம்புல குழம்பை விட காய் ரொம்ப அதிகமாக இருக்கும். இப்போ மோர், கொஞ்சமாக தயிர்,
கடல மாவு, மஞ்சத்தூள், உப்பு. வந்து கடல மாவு தண்ணியில் கரைச்சி அதுக்கப்புறம் இது ஊற்றினாலும் சரி, இல்லை இதில் போட்டு மோர், தயிர், கடல மாவு இதை வந்து அதில் வந்து மிக்ஸ் பண்ணாலும் சரி, எப்படி வேணால் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா வந்து கடல மாவு வந்து கட்டி இல்லாமல் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். அது அப்போ தான் வந்து குழம்பு வந்து நல்லாயிருக்கும். இல்லைனா ஒரு இடத்துல வந்து ரொம்ப கட்டியாக ஒரு மாதிரி அடி பிடிச்ச மாதிரி ஆகிடும் குழம்பு. இதில் மேக்ஸிமம் அடி பிடிக்க வாய்ப்பே கிடையாது. நீங்கள் கடல மாவு ஒழுங்காக வந்து கரைக்கலைன்னா வந்து கன்ஃபார்மாக வந்து அடி பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதில். ஸோ அதால் தான் சொல்கிறேன். இப்போ வந்து கொஞ்சமாக வந்து மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள் இருந்தால் பெருங்காயத்தூள் போடுங்க. பெருங்காயத்தூள் இல்லாதவங்க வந்து விட்டுருங்க. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக வந்து உப்பு ஆட் பண்ணணும். இப்போ லைட்டாக வந்து கடல மாவு இது பண்ண போகிறோம்ல, கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரைச்சிக்கணும். இப்போ வந்து உப்பு போட்டுட்டு அந்த கடல மாவு போட்டு வந்து கொஞ்சம் கரைச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வந்து மோரும் தயிரும் வந்து கொஞ்சம் கட்டியாக தானே இருக்கும். மோர் தண்ணியாக இருக்கும், தயிர் வந்து கட்டியாக இருக்கும். ஆனால் வந்து தண்ணி அதில் மோர் வந்து 1/2 லிட்டரு மோர் தானே, அது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். தண்ணி கொஞ்சம் எக்ஸஸாக இது பண்ணால் தான் இது பண்ண முடியும். ஸோ அதெல்லாம் வந்து இப்படி தான் வந்து கரைக்கணும். அப்படி இல்லைனா நீங்கள் முதல்ல கூட வந்து தண்ணி ஊற்றி கடல மாவு வந்து நல்லா கரைச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அந்த மாதிரி வந்து நல்லா கட்டி இது இல்லாமல் வந்து நல்லா கரைச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம அந்த வதங்கிட்டு இருக்குல்ல, சும்மா லைட்டாக அது வதங்கினாலே போதும். ஏன்னா வந்து அது ஒரு கொதி வந்தாலே வந்து பூசணிக்காய் வந்து வெள்ளை பூசணிக்காய் வந்து சீக்கிரமாக வெந்துடும். ஏன்னா அது ரொம்ப சாஃப்டானது, அதெல்லாம் சீக்கிரமாக வெந்துடும். அந்த வதங்கந்துலேயே பாதி 50% வெந்திருக்கும். அதுக்கப்புறம் நம்ம திரும்ப இந்த மோர் கரைச்சி வச்சுருக்கோம்ல, ஸோ அதில் வந்து இன்னும் கொஞ்சம் வந்து நல்லா வெந்துடும். அதுக்காக தான் சொல்கிறேன். இப்போ கட்டி இல்லாமல் வந்து கடல மாவு வந்து தயிர், மோர் போட்டு நல்லா கரைச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கணும். அந்த எந்த கன்சிஸ்டன்சிக்கு அது வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் இது பண்ணிக்கலாம். இப்போ லைட்டாக வந்து காயும் வதங்கிடுச்சு. இப்போ வந்து இதை கரைச்சி வச்சுருந்த அந்த மோர், தயிர், கடல மாவு இது எல்லாத்தையும் போட்டு கரைச்சி ஊற்றியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதில் இப்போ வந்து உப்பு போட்டுக்கலாம். பத்தாத்துக்கு இது உப்பு கம்மியாக தானே இருக்கும். ஸோ அதுக்காக உப்பு போட்டேன். இது வந்து சும்மா ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளே தான் இது டைமே. அதுக்குள்ளே இது வந்து ஒரு கொதி வந்த உடனே நிறுத்திடலாம் ஃப்ரெண்ட்ஸ். கொத்தமல்லி போட்டு, முன்னாடியே கொத்தமல்லி போட்டாலும் ஓகே, இல்லை வேணுன்றவங்க வந்து தேங்காய் கூட இதில் வந்து அரைச்சி ஊற்றலாம் ஃப்ரெண்ட்ஸ். டேஸ்ட் வந்து செம்மத்தியாக இருக்கும். இல்லை வடை கூட சுட்டு போடலாம். இதில் யாருக்கு என்ன எப்படி வேணுமோ அப்படி சொல்லிட்டு இதை மாதிரி செஞ்சுக்கலாம். ஆனால் இது வந்து இன்ஸ்டண்ட்டாக செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ். தயிர் துவி வைக்கணும் அப்படின்லாம் எந்த ஒரு இதுவுமே இல்லை. ஸோ இது வந்து டேஸ்ட்டு வந்து நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். குழம்பு வந்து இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வந்து ரொம்ப கட்டியாக இருந்தாலும் வந்து குழம்பு அவ்வளோ சாப்பிட பார்த்து ரைஸில் ஊற்றி சாப்பிட பார்த்து வந்து நல்லா இருக்காது. ஸோ இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் தான் இது ஒரு கொதி வந்துச்சுன்னா கொஞ்சம் லைட்டாக கட்டியாக மாறும். ஸோ அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் குழம்பு. ஸோ இப்போ வந்து கொதிக்கிற ஸ்டேஜில் இருக்குது. இப்போ ஒரு கொதி வந்து ஒரு 5 மினிட்ஸ் கொதிச்சுன்னா போதும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நம்ம கொத்தமல்லி போட்டு அப்படியே ஆஃப் பண்ணிடலாம் குழம்ப. இப்போ வந்து கொதிக்கிற கன்சிஸ்டன்சிக்கு வந்ததால் வந்து நம்ம கொத்தமல்லி வந்து போட்டுக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இறக்கிட்டு போட்டாலும் ஓகே, இறக்காமல் போட்டாலும் ஓகே. இப்போ வந்து குழம்பு கொதிக்குது. இப்போ கொத்தமல்லி போட்டோம்னு வச்சுக்கோ, அதனோட ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கொத்தமல்லி போட்டு 5 மினிட்ஸ் கொதிச்சுன்னா வந்து குழம்பு வந்து இறக்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ வந்து நீங்கள் உங்களுக்கே தெரியும் இந்த கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குன்னு. இன்னும் கொஞ்சம் கொதிச்சுன்னா வச்சுக்கோங்களேன், நல்லா கொஞ்சம் கட்டியாகிடும். அவ்வளோ தண்ணியை சாதத்தில் ஊற்றினா அந்த பிடிக்காமல் அந்த மாதிரிலாம் போகாது. சூப்பராக இருக்கும், நல்லா டேஸ்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதை மாதிரி உங்கள் வீட்லேயும் வந்து மோர் குழம்பு வந்து நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக 5 to 10 மினிட்ஸ்லேயே வந்து இந்த குழம்பு வந்து ரெடி பண்ணிடலாம். நம்ம அரிசி ஊற வைக்கணும், பருப்பு ஊற வைக்கணும், அந்த மாதிரி எந்த ஒரு அவசியமுமே இல்லை. ஸோ 5-10 நிமிஷத்துலேயே வந்து ரெடி பண்ணக்கூடிய ஈஸியான மோர் குழம்பு வந்து செய்கிறது எப்படின்றது இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தோம். வீடியோ கீழே குழம்பு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லியும் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்னொரு வீடியோவில் வந்து நாளை திரும்பவும் வந்து மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, பாய் பாய்.